வாராகி அம்பாளுக்கு செவ்வரளி, செவ்வல்லி, செந்தாமரை, செங்கழி நீர் புஷ்பம், செம்பருத்தி. இதுல செம்பருத்தி புஷ்பத்துல அதுல நடுவுல அந்த காம்புல பாருங்க, அதுல மகரந்தம் இருக்கும். இந்த மகரந்தம் இருக்கிற புஷ்பத்தை வாராகி அம்பாளுக்கு நாம் பூஜை செய்தால், அஷ்டோத்திரமோ சகஸ்ரநாமமோ இல்ல மூல மந்திரம் கொண்டு பூஜை செய்தால் அந்த இடத்துல வம்ச விருத்தி, குழந்தை பாக்கியம் கிட்டுகிறது. புலி மாதிரி வந்து வியாதிகளை போக்குகிறாள். எப்படி போக்குகிறாளாம்? வியாதியாகிற மானை புலியாகிற வாராகி அம்பாள் துரத்தி அடித்து அந்த வியாதியை போக்குகிறாள் என்பதாக அபஸ்மார மிருக வியாகிரியை, அந்த வியாதியாகிற மானை புலியாகிற வாராகி அம்பாள் துரத்தி அடித்து வியாதியை போக்குகிறாள். ஆரோக்கியத்தை தருகிறாள், சுகத்தை தருகிறாள், சுபத்தை தருகிறாள். இப்படியாக வாராகி அம்பாள் செய்து விடுகிறாள். வாராகி அம்பாளை கொண்டாடுங்கோ, கொண்டாடுங்க, அவளை போற்றுங்கோ. இந்த கலியுகத்துல அவதார காலம் நடந்து வருகிறது. வாராகி அம்பாள் எப்படின்னு கேட்டாக்கா, இந்த 5 புஷ்பத்துல சொன்னேனோ இல்லையோ, அதுல செந்தாமரை கிடைக்காத காலத்துல இந்த செவ்வரளி புஷ்பத்துல பூஜை பண்ணாக்கா, சகஸ்ரநாமத்துல சொன்னாக்கா, பாபநாசின்யே நமக, துக்கநாசின்யே நமக, பயநாசின்யே நமக, பீதிநாசின்யே நமக, கோதாவரியை நமக, காவேரியை நமக, கங்காயை நமக, யமுனாயை நமக, இப்படி எல்லாம் நாமாவளி வருது. நித்திய சந்தோஷன்யை நமக, நிச்சயமாக நம்மை சந்தோஷமாக வைத்துக் கொண்டு அவள் நித்திய சந்தோஷினியாக இருக்கிறாள் மகாவாராகி.